வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியில் ஆந்தைக்கு ஏன் ஆந்தை அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆந்தைக்கு இரண்டு பொருள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை பெரியோர், மதிப்பிற்குரியவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஆந்தை அப்படின்ற சொல்ல பயன்படுத்தி இருக்கும். இலக்கியத்தில் கூட பிசிராந்தையார், நல்லாந்தையார் அப்படின்ற சொல்ல நீங்கள் பார்க்கலாம். இதில் ஆந்தை அப்படின்றது மதிப்பிற்குரியவர் அப்படின்ற பொருளில் வருது. இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, இரவில் சுற்றி திரிகின்ற ஒரு வகை பறவையை நாம் ஆந்தை அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆந்தைக்கு ஏன் ஆந்தை அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்னா, தமிழில் ஆண்டலை ஆண்டலை அப்படின்ற ஒரு சொல் இருக்குது. இந்த ஆண்டலை அப்படின்ற சொல் தான் காலப்போக்கில் மருவி ஆந்தை அப்படின்னு மாறி இருக்கு. ஆண்டலைக்கு ஈன்ற பரழ் மகனி அப்படின்னு நம்முடைய இலக்கியத்தில் ஒரு பாடல் வரி வருது. இதில் ஆண்டலை அப்படின்ற சொல் ஆந்தையை குறிக்கும். இந்த ஆண்டலை அப்படின்ற சொல் ஆந்தை அப்படின்ற பறவையை தான் குறிக்கும் அப்படின்றத நாம் தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகளோடு ஒப்பிட்டு மேலும் உறுதிப்படுத்திக்கலாம். இந்த ஆண்டலை அப்படின்ற சொல் தெலுங்குலையும் கன்னடத்துலையும் ஆடேலு ஆடேலு அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே ஆடேலு அப்படின்னா ஆந்தையை தான் அந்த தெலுங்கு அகராதியிலையும் கன்னட அகராதியிலையும் கொடுத்துருக்காங்க. ஆண்டலை, ஆண் கூட்டல் தலை ஆண்டலை, ஆணினுடைய தலையை போலவே இருப்பதனால் அதற்கு ஆண்டலை அப்படின்ற பெயர் வந்திருக்கு. நம்ம தலை என்ன ஆந்த மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க, நான் இருக்கிற பொருளை சொல்லிட்டேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.